கையிலே ஜீவனானிதே இந்த லட்சம். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத பாடத்தோடு தேவ ஊழியர் சகோதரர் எட்வின் வாணர் அவர்கள் வழிநடத்த இருக்கிறார். அவரை வரவேற்போம், ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போமா? ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமென். ஆமேன். இந்த பாடத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களோட கரத்திலே போய்க்கிறோம் ஐயா, வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளை நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் தகப்பனே, உங்களுடைய கரம்தானே கூட இருந்து ஆண்டவரே வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் என் இரட்சகரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவருடைய, அதாவது இந்த கிறிஸ்துமஸ், இந்த நாட்களை ஆண்டவருடைய பிறப்பை இந்த நாட்களை உலகம் எங்கிலும் இந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து தான் நான் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களில் சில காரியங்களை குறித்து சொல்லியிருந்தேன். மீகாவின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, எப்ராதா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களில் சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிற உன்னிடத்திலே புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவர் புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தில் உடையது என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த நாட்களே நாங்கள் சில வார்த்தைகளை இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீகா தீர்க்கதரிசிக்கு தேவன் ஒரு வகையான நாட்களை பாருங்கள், ஒரு வித்தியாசமான முறையில இந்த நாட்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இன்றைய நாட்களிலே தேவன் எப்படியாக இந்த நாட்களை வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து வேதத்திலிருந்து இந்த நாட்களில் சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். கிமு எழுதப்பட்ட காலங்கள், கிமு இந்த நாட்களிலே 700 இருந்து 680 ஆண்டுகள், அதாவது 680 20 வருஷங்கள் அந்த இடப்பட்ட காலத்துக்குள்ள இந்த நாட்கள் எழுதப்பட்ட காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கும். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்கள் என்னவென்று சொன்னால், ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்க தரிசன ஊழியத்திலே யூதாவின் நான்கு ராஜாக்களாகிய ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா இவர்களின் நாட்களிலே எருசலேமிலே நடைபெற்ற சம்பவத்தை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் இந்த நாட்களை எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய வெளிப்படுத்துகிறார். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அது கிமு 740 இருந்து இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப எசேக்கியாவுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே கிமு 687 இருந்து நாட்களை நடந்த காரியங்களை பார்க்கிறோம். 87 அவன் மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப யூதர்களுடைய சரித்திரத்திலே சுமார் அரை ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து அங்கே என்னவிருக்கிறதாம், ஏசாயா எசேக்கியாவின் அந்த முரட்டாட்டம் உள்ள மகனாகிய மனேசேயின் வாளின் மூலமாய் 2ஆக அறுக்கப்பட்டு இந்த நாட்களை கொலை செய்யப்பட்டதை கொலை செய்யப்பட்டதாக எபிரேயர் 11:37 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது அங்கே கிமு 680 ஆண்டிலே இந்த நாட்களே அந்த சம்பவம் நடந்ததை பார்க்கும். ஆனால் அதே இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த தன்னுடைய பிறப்பை, அதாவது தன்னுடைய குமாரனுடைய பிறப்பை இந்த நாட்களில் பிதாவாகிய தேவன் அங்கே ஏசாயாவுக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னென்றால் இஸ்ரவேல் தேசத்தை முதலாவது பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன இருக்கிறது, கலகம் நிறைந்த தேசமாக இந்த நாட்களை இருக்கிறது மட்டுமல்ல, தேவன் அங்கே ஏசாயாவுக்கு தரிசனங்களை இந்த நாட்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கும். அப்ப யூதாவை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆமோசிடத்திலே அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்கள் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அங்கே ஆண்டவருக்கு விரோதமாக இந்த நாட்களை கலகம் செய்கிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாட்களே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே ஒரு பயங்கரமான பாவத்தின் சூழ்நிலைகளே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்,
தமக்கு கொஞ்சம் மீதியாய் வைக்காதிருந்தாலும் நாம் சோதோம் குமாராவை போல் ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதி கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், குமாராவின் ஜனமே தமது வேதத்தை செவி கொடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தை இப்படியே வைத்துக்கொண்டு இன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே நடந்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே அது சோதோம் குமாராவை போல் இந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் கர்த்தருடைய கோபம் மிகுதியாக அந்த நாட்களே வந்தது. ஏன்னா பாருங்கள், அந்த நாட்கள்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற வழியிலே வெளிப்படுத்தலே சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களே பாருங்கள் எப்படி என்று சொன்னால், அந்த நாட்களிலே பாருங்கள், அந்த இடம் ஒரு ஞான அதார்த்தமாக சொல்லப்படும் என்று வெளிப்படுத்த சொல்லப்படுகிறது. அது சோதோம் குமாரா என்று சொல்லி ஞான அதார்த்தமாக சொல்லப்படும் என்று சொல்லுகிற வேளையிலே எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது. சோதோம் குமாரா அந்த நாட்களிலே எங்கே இருந்தன்னு சொல்லி சொன்னால், அப்ப பாருங்கள், அந்த நாட்களிலே ஸ்பானியா தேசத்திலே தான் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்த நாட்களை ஆளாக்க தள்ளப்பட்டிருந்தது. அதுக்கு முன்பாக வேறு இடங்கள் யாருமே கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் நினைக்கவில்லை. ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல அந்த வசனம் தெளிவாக சொல்லுறது, அந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறையுண்டார் என்ற வசனம் இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த இடம் இப்பொழுது பார்க்கிற வேளையிலே எருசலேமிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தள்ளப்பட்டிருக்கிற வேளையிலே அந்த இடத்திலே என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறியுண்டு மரித்திருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை. பாருங்கள், அந்த வார்த்தை துல்லியமாக இந்த நாட்களில் செயல்படுகிறது மட்டுமல்ல, வார்த்தை ஒருபோதும் இந்த நாட்களில் மாறாது என்பதையும் நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், அந்த வார்த்தை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருந்தாலும் சில வேளையில் நாங்கள் நினைக்கலாம், அருமையான அன்பு பிள்ளைகளை, இந்த காரியம் எப்படி நடக்குமா, இந்த காரியம் எப்படி நடக்குமான்னு சொல்லி நாங்க நினைக்கலாம். ஏனென்றால் நாம் பார்க்கிறவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பாருங்கள், நல்ல புஷ்டியாக இருப்பார். புஷ்டியா இருக்கிற மனுஷனை பார்த்து சொல்லுவோம், அவருக்கு என்ன அந்த நாட்கள் அந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எக்ஸசைஸ் செய்து புஷ்டியா இருக்கிறான். திடீரென்று அவருடைய இருதயம் நின்றால் அந்த நாட்கள் என்ன நடக்கும்? அவர் மறிச்சு போவார். உடனே சொல்லுவாங்க, ஐயோ இளம் வயதிலே இவர் போய்விட்டார் என்று. அருமையான கர்த்தருடைய. ஆனால் பாருங்கள், என்ன காரணம்னு சொன்னால், மனுஷனுடைய எதிர்பார்ப்புக்கும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும் வித்தியாசம் இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் சரியாக துல்லியமாக அந்த நாட்களை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவேறினது. அதன் நிமித்தம் தான் இஸ்ரவேல் தேசத்திலே இந்த கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இந்த நாட்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே பயங்கரமான பிரச்சனைகளுக்கு இந்த நாட்கள் உருவாகினதை இன்றைக்கு நாங்கள், ஏனென்றால் தேவன் விரும்பாத அருவருப்பான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எந்த பாவத்தை விட இந்த நாட்களை பாருங்கள், இப்படிப்பட்ட பாவம் என்று சொல்லுகிற காரியத்திலே தேவன் வெறுக்கிற காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். விபச்சாரம் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களை கண்ணோக்கி பார்க்க மாட்டார். ஏனென்றால் அவர் பரிசுத்தம் நிறைந்த தேவனா இந்த நாட்களே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, பயங்கரமான பாவத்தின் நிமித்தம் சோதோம் கொமோரா ஆகிய பட்டணத்தை அழிக்கப்பட்டதை ஆதிகாமம் 19 1வது வசனத்திலிருந்து 25வது வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் உண்மையற்ற வாழ்க்கை, அதாவது உண்மையற்று வாழ்ந்தால் யூதாவையும் மேற்குறித்த பட்டணங்களையும் ஒப்பாக இந்த நாட்களில் ஏசாயா பேசுகிறார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்த நாட்களை தள்ளப்பட்டது நிமித்தம் அங்கே இந்த நாட்களை எங்க வேதம் சொல்லுகிறது, உன் பலி எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை கேட்கிறதை பார்க்கிற மாதிரி அன்பு பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இப்படியாக சொல்லப்படுகிறது, நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் கேளேன் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக பேசிக்கொண்டு இந்த நாட்களை வருகிற வேளையிலே ஏசாயாவின் தீர்க்க தரிசனம், ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை வருகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னார், ஒரு வெளிப்பாட்டை இந்த நாட்களை கொடுக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே பாருங்கள், அதாவது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னா பாருங்கள், 6வது அதிகாரத்திலே இந்த நாங்கள் ஏற்கனவே முதல் வாசித்த அந்த ராஜாக்கள், அதிலே ஊசியா ராஜாவுடைய மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயர உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது, கேருவின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன, அவைகள் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளினால் தன் கால்களை மூடி, செட்டைகளினாலே பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி இந்த நாட்களே கூப்பிட்டு சொன்னார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களே அந்த இடத்திலே ஏசாயாவுக்கு தேவன் இந்த நாட்களே வெளிப்படுத்துகிறார். எதை? இப்ப பாருங்கள், இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் சில
என்னென்ன நியாய தீர்ப்புகள் செய்ய போறேன், சாபங்களை குறித்து இந்த நாட்களே சில காரியங்களை ஏசாவுக்கு வெளிப்படுத்தினாலும், ஆனால் அந்த பரிசுத்த மகிமையை இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களை பாருங்கள், இந்த 6வது அதிகாரத்துக்கு பின்பாகத்தான் இந்த நாட்களே தன்னை முற்றுமுழுதாக வெளிப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவனோடு இந்த பாருங்கள், தேவனோடு ஐக்கியப்படுகிற வேளையிலே தான் தேவன் அந்த காரியத்தை செய்கிறார். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அவர் அப்படியே பார்க்கிற வேளையில் அவர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை பார்க்கிற, நான் அதமானேன், ஏனென்றால் நான் அசுத்தத்தோடு உள்ள மனுஷன் என்றும் அந்த ஜனங்கள் நடுவிலே அசுத்த ஜனங்கள் நடுவிலே வாசம் செய்கிறேன் என்றும் சேனைகளின் ராஜாவை என் கண்கள் கண்டது என்று சொல்லியிருந்தார்கள். அப்ப பாருங்கள், அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். என்னவென்றால், நான் ஒரு அசுத்த மனுஷன் என்று சொல்லி அவர் தானே இந்த நாட்களிலே அறிக்கை செய்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், அந்த தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இப்படியானால் பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களிலே தன்னுடைய பிறப்பை குறித்து, தன்னுடைய காரியத்தை குறித்து நீ பேசு என்று சொல்லி ஆவியானவர் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே பேசுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த தேவனுடைய நாமங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே இதுதான் ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய தன்மை என்பதைத்தான் நான் நேற்றைய நாட்களே 1வது பகுதியிலே இந்த நாட்களை சொல்லியிருந்த நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே சொல்லப்படுகிறது, முதலாவது இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவருடைய நாமம், அதாவது எப்படி என்று சொன்னால் அதிசயமான நாமமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். 2வதாக ஆலோசனை தருகிற கர்த்தராக இருக்கிறார். 3வதாக வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். 4வதாக நித்திய பிதாவாக இருக்கிறார். 5வதாக சமாதான பிரபுவா இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த 5 காரியங்களும் அடங்கினவர் தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது. அந்த 5 வகையான காரியங்கள் எதை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எபேசியன் புத்தகத்திலே பார்க்கிற வழியிலே 5 வகையான ஊழியங்களை இந்த நாட்களே குறிப்பிடுகிறதை இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது அவருடைய காயங்கள், அந்த 5 காயங்களை குறிக்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக, இதுதான் ஆவிக்குரிய காரியங்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே இவ்வளவு 5 வகையான காரியங்கள், 5 வகையான சுபாவத்தை உடையவருடைய அங்கே காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய தோளிலே கர்த்தத்துவம் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தத்துவம் என்று சொல்லி சொன்னால் ஒரு ஆளுகையின் தன்மை, அதாவது ஒரு தேசத்தை ஒரு கேலக்சியை ஆளுகிற தன்மை இந்த நாட்களில் அவருக்குள்ளே இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இந்த நாட்களிலே, அதாவது வந்த நாட்களிலே பாருங்கள், அவர் ஒரு இடத்தை இந்த நாட்களை ஆளவில்லை. வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது, கடைசியாக இந்த நாட்களை என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த பூமி மீதெங்கும் ராஜாவாக இருப்பார். அப்ப பாருங்கள், வேதத்திலே பாருங்கள், அகசுவேர் ராஜா இந்த நாட்களிலே 127 நாடுகளுக்கு இந்த நாட்களை ராஜாவாக இருந்தார் சொல்லி இந்த நாட்கள் பார்ப்போம். அப்ப 127 நாடுகளும் அவற்றை கொன்றோல இந்த நாட்கள் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த எஸ்தருடைய காரியத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அதே விதமாகத்தான் என்னுடைய ஆண்டவருடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே உலகம் முழுக்க இந்த நாட்களே எப்படியாக இருக்குமாம், ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த நாட்களே வரும் என்பதைத்தான் இந்த நாட்களே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறதை பார்ப்போமா இருந்தால், இங்கே பாருங்கள், 2வது வசனம் சொல்லுகிறது, இங்கே அவருடைய சுவாபடி என்றால் அவர் பிறக்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் தேசத்திலே இந்த நாட்களே குடியிருக்கோள் மேல் அங்கே வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அப்ப இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும்படியாகத்தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார் என்பது சொல்லப்படுகிறது. ஆனால் எத்தனையாம் ஆண்டு பிறந்தார், எத்தனை மணிக்கு பிறந்தார், எந்த நாளிலே பிறந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒருவராலும் இன்றைக்கு சொல்ல முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த குறிப்புகள், அந்த காரியங்கள் ஒன்றும் இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார், ஆனால் அவருடைய முகமோ, அவருடைய போட்டோவோ, அவருடைய காரியங்களோ இந்த நாட்களில் இல்லை. ஆனால்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறத்த தடயங்கள் இந்த நாட்கள்ல இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் மரித்து அந்த கல்லறை கூட இன்றைக்கு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கல்லறை கூட இன்றைக்கும் திறந்தபடி பெருமையாக இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் அவருடைய உருவத்தையோ இந்த நாட்களில் அவருடைய காரியத்தையோ ஒருவரும் சித்தரிக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு படத்தை கீறி வச்சு, ஒரு தாடியோட படத்தை கீறி வச்சு இந்த நாட்களை இவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவருடைய சுபாவம் அப்படி அல்ல அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏனென்றால் அவருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த இடத்திலே குமாரனாக பிறந்தார், குமாரனாக கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்னுடைய ஆண்டவருடைய சுபாவம் கடைசியாக இந்த நாட்களிலே கல்வாரியிலே அவர் அடிக்கப்படுகிற வேளையிலே அவர் உருக்குலைந்து போனார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு இந்த நாட்களிலே அழகே இல்லாதபடி, அன்பு பிள்ளைகளே, அவருக்கு அழகே இல்லாதபடி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே எல்லாம் முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு கைகள் கால்கள் முதுகு உழுத நிலத்தை போல் இப்படியாக இந்த நாட்களில் சூழ்நிலைக்கு இந்த நாட்களை தள்ளப்பட்டார். அப்படியானால் அவரை இந்த நாட்களில் எப்படியாக அந்த போட்டோவில் எடுத்து இந்த நாட்களை நாங்கள் செயல்படுத்த முடியும்? வேதம் சொல்லுகிறது அவருடைய தாடை மயிரை புடுங்கினாங்கன்னு சொல்லி. கொடூரமான ஆட்சி காலம், கொடூரமான காரியம். ஏனென்றால் வேதத்திலே எது எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த காரியம் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கு. அப்படியானால் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே, அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நடந்து சென்றார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தாவீதின் சிங்காசனத்தை அவருடைய ராஜ்யத்தையும் அவர் அங்கே திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கு நியாயத்திலும் நீதியிலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவம் பெருக்கத்தையும் அதில் சமாதானத்துக்கு முடிவுமில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்தது சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். இப்ப பாருங்கள், தாவீதினுடைய ஆட்சி காலத்திலே தாவீது விட்டுட்டு போன அந்த சிங்காசனத்தை என்ன செய்கிறார்? இவர் பலப்படுத்துகிறார். அப்ப தாவீதுக்கு என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர்? இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு அவர் தன்னுடைய கிருபையை அளித்திருக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தாவீது ராஜா இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம் தாவீது ராஜா பாவம் செய்தவர் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் தாவீது இந்த நாட்களே அந்த பாவத்தை செய்த என்று சொல்லி இந்த நாட்களை உணர்த்துகிற வேளையிலேயே அதற்குரிய ஆண்டவரிடத்திலே இந்த மன்னிப்பு கேட்டு இந்த நாட்களே இருக்கிற வேளையிலே தேவன் அந்த காரியங்களை மறந்து தாவீதை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, தாவீதினுடைய சந்ததியிலே தான் பார்க்கிற வேளையிலே சாலமோன் என்ற ஞானியை இந்த நாட்களை அவருக்கு பிள்ளையாக கொடுத்தது மட்டுமல்ல, தன்னுடைய ஆலயத்தை கட்டும்படியாக இந்த நாட்களை தேவன் அந்த இடத்துல கிருபை செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், தாவீதை ஆண்டவர் நேசித்தார், என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன் சொல்லி இந்த நாட்களில் நேசித்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனாலதான் தாவீதுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தது. தாவீதுக்குள்ளே தேவனுக்காக நான் எதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு காரியம் இந்த நாட்களில் இருந்ததன்படி அதை செய்து முடித்தார். ஆனால் இந்த நாட்களிலே தாவீதினுடைய சிங்காசனத்திலே தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே அந்த இடத்திலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. திடப்படுத்தும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எதை பார்க்கிறோம்? இன்றைக்கு இந்த நத்தார் கொண்டாட்டம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். ஏன் அதை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி சொன்னால், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அப்படியே போகவில்லை, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதனாலேதான் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம், அவருடைய இறப்பை இந்த நாட்களை கொண்டாடுகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவருடைய வருகையை இந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்று சொல்லி சொன்னால், அவர் அதிசயம் மாணவர் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரி. அப்ப வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களிலே பாருங்கள் அதிசயமானவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர. பாருங்கள், இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களில் ஒரு வல்லமை உள்ள, அதாவது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே வேதம் ஆங்கில வேளாக சொல்லுகிறது, unto us child is born, to us the son is given, and the government will be on the shoulder, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் தேவன் எப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் என்பதை குறித்து ஆங்கில வேதாகமத்திலே தெளிவாக அந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறது மட்டுமல்ல, இன்றைக்கு தேவன் இப்படியாக அந்த நாட்களை செயற்படுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இங்கே ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்ததன் நோக்கம் முதலாவதாக தாவீதினுடைய அந்த சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்த. இன்றைக்கு நாங்கள் கேட்கலாம்,
ஏன்னா ஐயா அந்த நாட்களே தாவீதுடைய சிங்காசனத்தை அவர் இந்த நாட்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கேட்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எதற்காக அந்த நாட்களை தாவீதுடைய சிங்காசனத்தை அங்கே திடப்படுத்த அந்த நாட்களே வந்தார்ன்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவர் ராஜாவாக இந்த நாட்களே வரப்போகிறார். அப்படியானால் இந்த நாட்களிலே அந்த ராஜா வருகிற வேளையில அந்த ராஜாவுக்கு என்ன வேண்டும்? ஒரு சிங்காசனம் இந்த நாட்களை வேணும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த சிங்காசனத்தை இந்த நாட்களிலே அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த சிங்காசனத்தை திடப்படுத்தும் படியாகத்தான் இந்த நாட்களிலே அவர் குமாரனாக இந்த பூமியிலே பிறந்தார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே பரத்திலே போய் பிதாவுடைய வலது பாரசத்தில் இந்த நாட்களை வீட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம் என கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் இன்றைக்கு பாருங்கள், இந்த வேத வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் அவரை இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே ஒரு பாலகனாக ஒரு குமாரனாக இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே எப்படியோ இந்த நாட்களிலே இந்த பூமிக்கு மறுபடியும் வரப்போறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், இது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இந்த நாட்களிலே முன்னறிவிக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மேசியா என்று சொல்லி சொன்னால் என்ன? அதனுடைய அர்த்தம் வரப்போகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப உலக ரட்சகர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே அவருடைய பிறப்பினுடைய சரித்திரம் ஒரு திட்டவட்டமான காலத்தில் திட்டவட்டமான இடத்திலே நடைபெறும் என்று ஒரு அதாவது தனிப்பட்ட விதமாக அற்புதமான முறையிலே பிறப்பார் என்றும் இங்கே இந்த நாட்களிலே போதிக்கின்ற இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மேசியாவாக அவர் இந்த நாட்களை செயல்படுவதை காட்ட அவருக்கு 4 பெயர்கள், அங்க பெயர்களை ஏசாயா அந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் 5 பெயர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அதிசயமானவர் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி சொன்னால், மேசியா தன்னில் அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதர் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப மேசியா எப்படிப்பட்டவர்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமுடையவர்கள். இப்ப பாருங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே சமாரிய ஸ்திரீ வந்து இந்த நாட்களை நிற்கிறார். சமாரிய ஸ்திரீ வந்து என்ன செய்யறா? ஆண்டவரோட அதாவது சம்பாசிக்கிற ஆண்டவரிடத்துல கேட்கிறார், உம்மிடத்திலே அதாவது பாத்திரம் இல்லையே, எப்படியாக மொண்டு கொள்வீர் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்றார், இந்த நாட்களை நான் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர் உனக்கு தாகம் எடுக்கான்னு சொல்லி. அப்ப அதை தாருன்னு சொல்லி இந்த நாட்களை கேட்கிறார். பாருங்க, இப்படியாக செய்துவிட்டு அவளுக்கு ஒரு காரியம், ஒரு வெளிப்பாடு ஒன்று வருகிறது. மேசியா வருவார் என்று சொல்லி இந்த நாட்களே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேசுகிறது அவரோடு தான் என்று சொல்லுகிற வேளையிலே தான் அவள் அந்த குடத்தை வைத்து விட்டு அந்த இடத்துக்குள்ளே போய் தன் கிராமத்திலே போய் அவர்களுக்கு ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்திலே முதல் முறையாக மேசியாவாக இந்த நாட்களை அறிமுகப்படுகிறார். எந்த யோவானுக்குள்ள சுவிசேஷத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், மேசியாவாக அவர் இந்த நாட்களை செயல்படுவதை காட்டுவதற்கு 4 பெயர்கள் கொடுக்க. முதலாவது அதிசயமானது, மேசியா தன்னில் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். இந்த எபிரேய மொழியிலே இதற்கு இந்த நாட்களை அதாவது கூறப்பட்ட வார்த்தை தேவனை மட்டுமே அங்கே குறிப்பிடுகிறது, அன்றி மனிதனையோ மனித செயலையோ அல்ல என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 28வது அதிகாரத்தில் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படியாக சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 28ஆம் அதிகாரத்திலே இங்கே 29வது வசனம் சொல்லுகிறது, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே இந்த நாட்களிலே மகத்துவமானவர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செயலிலே எப்படிப்பட்டவராம்? மகத்துவமானவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் மனுஷனிடத்திலே நம்பி ஒரு காரியத்தை நாட்களை கேட்கிறோம். மனுஷன் என்ன செய்வான்? அந்த நாட்கள் இன்றைக்கு தருவோம், நாளை தருவோம், போயிட்டு வாங்க பிரதர், நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவார். ஆனால் அவர் அப்படி இல்லை. யோம் பண்ணி போட்டு இந்த நாட்கள், ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு சந்திக்கப்படவும், ஆண்டவரே அந்த காரியத்தை நீங்க தான் வாய்க்க பண்ணி தரணும்னு நீங்க அவர்கிட்ட சொல்லி பாருங்க. உடனே என்ன செய்வார்னு சொன்னால், அந்த கணக்கான எந்த நேரத்தில் உனக்கு அந்த காரியம் தேவையோ அந்த நேரத்தில் அந்த காரியம் தெளிவாக சந்திக்கப்படும். இதுதான் கர்த்தருடைய காரியம். இதன் அவர் அதிசயமானவர்.
அற்புதமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர் என்பதற்கு இந்த வார்த்தை ஒன்று இந்த நாட்களே இந்த அற்புதமே அதிசயம் ஆதாரமாக இந்த நாட்களை இருக்கிறதை பாருங்க. அப்ப மேசியா தனது குணாதிசயங்களை தம்முடைய செயல்களாலும் அற்புதங்களாலும் இந்த நாட்களை வெளிப்படுத்துவார். இந்த அதிசயமான ஆலோசனை கர்த்தராகிய அவர் பரிபூரண ஞானமும் அவதாரமாகவும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? நித்திய வாழ்வுக்குரிய வார்த்தைகளை இந்த நாட்களை உடையவருமாய் இந்த நாட்களை இருக்கிறார் சொல்லி இங்க பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை என்னத்தை குறிக்கிறது சொன்னால், அவர் எப்படி என்று சொன்னால், அவர் பரிபூரண ஞானத்தின் அவதாரமும் நித்திய வாழ்வுக்குரிய வார்த்தைகளை உடையவருமாய் இருப்பார். ஆலோசனை கர்த்தராக அவர் இந்த நாட்களிலே ரட்சிப்பின் முழுமையான திட்டத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்ப்போம். அப்ப தேவன் அந்த ரட்சிப்பினுடைய முழுமையை இந்த நாட்களை வெளிப்படுத்துவதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள். அங்கே பாருங்கள், 2வது வசனம் சொல்லுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். தெளிவாக சொல்லப்படுது. பாருங்க, இந்த வசனத்தை தான் பார்க்கணும். இந்த வேர்ட், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேர்ட் அதாவது கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த நாட்களை நம்மை சிலுவைக்கு நேராக இந்த நாட்களை நடத்தும். வார்த்தையை விசுவாசிக்கிற வேளையில தான் நமக்குள்ள விசுவாசம் அங்கே என்ன செய்யும்? உருவாக்கப்படும். பாருங்கள், இங்கே 1வது வசனம் சொல்லுகிறது, ஈசா என்னும் அடிமரத்திலே இருந்த ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலே இருந்த ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அப்ப ஈசா யாரை குறிக்கிறது? தாவீதினுடைய தகப்பனாரை குறிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அப்ப அவருடைய அந்த அதிலே இருந்து நாட்களை பாருங்கள், அங்கே தாவீது தோன்றி என்று பாருங்கள், அங்கே பாருங்கள், அவன் வேர்களிலே இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த கிளை யார் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் திட்டவட்டமாக தெளிவாக அந்த நாட்களை பாருங்கள் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்டு கர்த்தர் இப்படியாக பேசுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஆச்சரியமாக இல்லையா? இது அதிசயமாக இல்லையா? அன்பு சோதரனை சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவர் அதாவது எப்படி என்று சொன்னால், வல்லமை உள்ள தேவன் என்பது மேசியாவுக்குள் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் அங்கே சரீர பிரகாரமாக அமைந்திருந்தது சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப அந்த வல்லமை எப்படியாக இருக்குன்னு சொன்னால் சரீர பிரகாரமாக இந்த நாட்களை அவருக்குள்ளே இந்த நாட்களை அமர்ந்திருக்காம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அப்படியாக இருக்கிற வேளையில தான் அவர் வல்லமை மிக்கவர், மகிமையான காரியங்களை செய்தார். அதனாலே அவருடைய நாமம் சோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவனுக்குள்ளே பாருங்கள், அவருக்குள்ளே சகல பரிபூரணமும் அடங்கி இருக்கிறது. அதைத்தான் ஏசாயா 9:6 இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அவருடைய தன்மை, அவருடைய குணாதிசயம், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சற்று வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலேயே முழுமையான ஒரு பரிபூரணத்தை இந்த கர்த்தருடைய வேதத்தில் இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த முழுமையான ஒரு காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த முழுமையானவரை நாங்கள் அறிகிற வேளையிலே அந்த முழுமையான காரியம் நமக்குள்ளே இந்த நாட்களில் செயற்படுகிறதா இருக்கு. ஏனென்றால் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் யோவானுக்களின் சுவிசேஷ புத்தகத்திலே, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன். அப்ப அந்த தேற்றவாளர் யார்? 1 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே? இந்த நாட்களை அங்கே விடுதலை உண்டு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்படியானால் அந்த தேற்றவாளர் சொல்லுகிறது அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அது கர்த்தரிடத்திலே இருந்து வருகிற ஆவியானவராக குறிக்கும். அப்ப கர்த்தரிடத்திலே சொல்லி பார்க்கிற வழியில் எங்கே இருந்து வருகிறது? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பிதாவினுடைய ஆவியானவரை இந்த நாட்களை நமக்கு தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காணக்கூடாதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவர், ஒருவரும் கண்டிராதவர், ஒருவரும் காணக்கூடாதவர் இந்த நாட்களை அப்படியாக இந்த நாட்களை இருக்கிற தேவன், எரியும் முற்றலிலே மோசையோடு பேசின தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அந்த ஜீவனுள்ள தேவனுடைய அந்த ஆவியானவர் இந்த நாட்களே ஒரு அக்னி அபிஷேகம், அந்த எரியும் முற்றலிலே எப்படியாக அக்னியா எரிந்தாரோ அதே போல் இந்த நாட்களே உங்களுடைய வாழ்க்கை இந்த நாட்களே பட்டு போய் இருக்கலாம். நோயினாலே இந்த நாட்களே நீங்கள் வாடி போய் இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பசினாலே, பிரச்சனைகளினாலே, நெருக்கத்தினாலே, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிற வழியிலே பரிசுத்த ஆவியானவர் வருகிற வழியிலே பட்ட மரம் எப்படி துளிர்க்கிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்.
ஏனென்றால் ஒரு செழிப்பை அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது, வல்லமுள்ள தேவன் மேசியாவுக்குள் தெய்வத்தின் தன்மை இந்த நாட்களை பரிவுணங்கள் எல்லாம் சரீர பிரமாணமாக அமைந்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களே கொலோசியரின் புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே வேதம் இப்படியாக சொல்லுங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியரின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள் எப்படி என்றால், ஏனென்றால் தேவத்துவத்தின் அதாவது பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. எப்படி என்ன பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவத்துவத்தின் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறதுன்னு சொல்லி இங்கே நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் அவருடைய சரீரத்திலே அந்த தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய தன்மை எல்லாம் அப்படியே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. யோவான் 1 அதிகாரத்திலே 1 யோவான் 1:14 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பார்ப்போம். 1 யோவான் 1:14 இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை 1 யோவான் 1 யோவான் 1 1 வசனத்திலேயும் 14வது வசனத்திலேயும் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவது எப்படியாக அந்த அவருடைய கர்த்தத்துவம் இப்படியாக இருக்கிறது என்பதை பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. ஆனால் பாருங்கள் 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இந்த நாட்களை இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. யார் அந்த ஒரே பேரான குமாரன்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை. பாருங்கள், இந்த நாட்களே 3வதாக நித்திய பிதா அவர் அங்கே வேதம் சொல்லுகிறது பரலோக பிதாவை அங்கே வெளிப்படுத்த வருவது மட்டுமன்றி தம்முடைய மக்கள் மத்தியிலே மக்களின் நித்திய காலமெல்லாம் அன்பு செலுத்தி பாதுகாத்து தேவைகளை சந்திக்கும் மனதுருக்கம் உள்ள தந்தையாகவும் செயல்படுகிறார் சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். இந்த வார்த்தை நான் மறுபடியும் சொல்லுகிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் எப்படி என்று சொன்னால் நித்திய பிதாவுடைய காரியம் அவர் பரலோக பிதாவை வெளிப்படுத்த வருவது மட்டுமன்றி தம்முடைய மக்களுக்கு நித்திய காலமாக அன்பு செலுத்தி பாதுகாத்து தேவைகளை இந்த நாட்களில் சந்திக்கும் மனதுருக்கம் உள்ள தந்தையாக இந்த நாட்களிலே செயல்பட்டார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. சங்கீத புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 103வது அதிகாரத்திலே இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. 13வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. அப்ப இதை எதிலே குறிக்கிறதுன்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருமா இருந்தால் இந்த நாட்களிலே எப்படியாக அந்த நாட்களிலே தேவன் நமக்கு இறங்கி காரியங்களை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரி. அப்ப பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், தகப்பனுக்கு இந்த நாட்களிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பன் இந்த நாட்களிலே தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப தேவன் நமக்கு இறங்க வேண்டுமா இருந்தால் முதலாவது நமக்குள்ளே வர வேண்டிய காரியம் ஃபியர் ஆஃப் காட். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே உருவாக்கப்படுமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நித்திய பிதாவுடைய தன்மை எப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் மனதுருக்கம் உள்ள தந்தையாக இந்த நாட்களிலே செயல்படுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக சமாதான பிறவு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாவம் மரணம் இவற்றிலே இருந்து உண்டாகும் விடுதலை மூலமாய் தேவனிடத்திலே மனித இனத்திற்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்.
அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், பாவம் மரணத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இப்படியான சூழ்நிலை இந்த நாட்களை தள்ளப்பட்டிருக்கிற ஜனங்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு இங்கே ஒரு விடுதலை உண்டாகும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இங்கே அதை குறித்து வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே அவருடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே எங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், முதலாவது வசனம் சொல்லுகிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே இருந்து என்னத்தை பெறுகிறோம்? சமாதானத்தை பெறுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை நாங்கள் எப்படியாக பெறுகிறோம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலே இருந்து விடுதலை ஆக்கிட்டு சொல்லி இந்த நாட்களிலே அதாவது நாட்களிலே பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அவர் ரோமாபுரிக்கு எழுதுகிற வேளையில் அந்த நிருபத்தை இப்படியாக இந்த நாட்களில் எழுதுகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், எப்படி என்னால் அந்தப்படியனில் மாமிசத்தில் பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த நாட்களை அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மாம்சத்தில் நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே இந்த நாட்களில் நியாய பிரமாணத்தை நிறைவேறும்படிக்கு அப்படியாக செய்தார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த தேவனுடைய நாமங்களை குறித்து இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலேயே இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர் அவருடைய தன்மையை குறித்து கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களே தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் அவருடைய ஆளுகையை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுது. அதைத்தான் இந்த நாட்களை நான் 7வது வசனத்தில் இந்த நாட்களை வாசித்தேன். தாவீதின் சிங்காசனத்தை அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கு நியாயத்திலும் நீதியிலும் இந்த நாட்களை நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்துக்கும் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்ததுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த 2வது பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் அவருடைய ஆளுகையும் அவருடைய அந்த சமாதானத்துக்கு முடிவில்லை. இப்ப பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார்கள், கிறிஸ்தவர்களை இந்த நாட்களை கொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்களை இந்த நாட்களை இன்றைக்கு இல்ல, அது ஆதியிலிருந்து இந்த நாட்கள் அந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது இன்றைக்கு புதுசா வந்த காரியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே கூட இருந்து இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கு. பாருங்கள், அந்த நாட்களிலே பாருங்கள், அநேகரை இந்த நாட்களை பாருங்கள் அந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், கிறிஸ்துவை இந்த நாட்களை ஏற்றுக்கொண்டு நடக்கிற ஜனங்களுக்கு மிகவும் பயங்கரமான துன்பங்கள். இப்ப பத்மதீவில விடப்பட்ட யோவானுக்கு கூட இந்த நாட்களை பாருங்கள் கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ள இந்த நாட்களை அவர்கள் போட்டார்கள். 99 வயசு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், அப்படியான ஒரு உபத்திரவத்தின் காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்தது. அருமையான அன்பு பிள்ளைகள், ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இன்னுமா இந்த நாட்களில் நீரோ என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னன், அந்த நாட்களில் வாழ்ந்த மன்னன், அவர் என்ன செய்தார் சொன்னால் கிறிஸ்தவர்களை இந்த நாட்களை கொண்டு வந்து அவருடைய அரண்மனைக்கு வெளியிலே இந்த நாட்களை பார்க்கிற வெளியிலே அந்த 2 பக்கம் இந்த நாட்களில் மரங்கள் இருக்கும், அந்த ஒரு நடைபாதை மாதிரி போட்டிருக்கும். அப்ப அதுல இந்த லைட் போஸ்ட் அந்த நாட்களை பாருங்க, அந்த லைட் போஸ்ட் மாதிரி வைத்து அதிலே அந்த லாம்புகளை கொளுத்தி இருப்பார்கள். அந்த நாட்களை எலக்ட்ரிக் இல்லை, அதனாலே லாம்புகளை கொளுத்தி இருப்பார்கள். ஆனால் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் ஜனங்களை கொண்டு வந்து என்ன செய்வார்னு சொன்னால் அப்படியே வைத்து அவர்களை அப்படி சாக்காலை சுற்றி விட்டு அந்த சாக்குக்கு மேலே இந்த நாட்கள் என்ன செய்வான், தாரை ஊற்றி விட்டு அப்படியே கொளுத்தி விட்டு அவள் உயிரோடு எரிகிறதை ரசித்து கொண்டு அப்படியே நடந்து போவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடூரமான காரியம் பாருங்கள். ஒரு மனுஷனை உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு ஒரு கொடூரமான காரியமாக அந்த நாட்களை இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த நாட்களே பாருங்கள், நீங்க வேதத்திலே பாருங்கள், ஸ்தேவானை கூட இந்த நாட்களை என்ன செய்தார்கள், கல்லறிந்து கொண்டார்கள். உயிரோடு ஒரு மனுஷனை இந்த நாட்களை கொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இப்படியான அநேக காரியங்களை இந்த நாட்களை அந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்ததை நாங்கள் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆளுகைக்கும் அதன் சமாதானத்துக்கும் இந்த நாட்களிலே முடிவில்லையாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் ஆளுகையை குறித்து கூறப்படும் இந்த தீர்க்க தரிசனத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே அதாவது
முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் வித்தியாசம் இந்த நாட்களே கூறப்படவில்லை. ஏனென்றால் மனித சரித்திரத்திலே இப்பகுதியிலே இந்த நாட்களே கிறிஸ்துவனுடைய செயல்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே எதிர்காலத்தை இந்த நாட்கள் எதிர்காலத்தில் நடைபெறும் என்பதை மட்டுமே அவர்களாலே இந்த நாட்களை பார்க்க முடியுமே ஒழிய பழைய காலத்திலே நடைமுறை என்பதை இந்த நாட்களை மட்டுமே அவர்களாலே பார்க்க முடிந்தது. பழைய ஏற்பாட்டிலே எந்த பகுதியிலும் இயேசு கிறிஸ்துவின் உலக ஆளுகை முதல் வருகை இரண்டாம் வருகை என இந்த நாட்களிலே இரண்டாக பிரித்து இந்த நாட்களிலே பேசப்படுகிறது. ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அதே போல் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே புதிய ஏற்பாட்டிலும் இறுதியாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் இறுதி காலங்களில் இந்த நாட்கள் இடையிலே சரியான இடைவெளிகளை பற்றி இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களிலே கூறப்படவில்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் ஆண்டவருடைய பிறப்பை குறித்தோ ஆண்டவருடைய மறுபடி வருகையை குறித்தோ சரியாக எப்படின்னு சொல்லி சொன்னால் தெளிவாக இந்த நாட்களிலே ஒருவரும் அந்த காரியத்தை இந்த நாட்களிலே சொல்லவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனே சகோதரி, பாருங்கள், மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன். பாருங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே ஒரு சில காரியங்களை இந்த நாட்களை பார்க்கிறோம். 42வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பாருங்கள், சொல்லப்படுகிறது எப்படி என்றால், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால். இப்ப இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசிப்போம். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறோம்னு சொல்லி சொன்னால், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால். அப்படியானால் அங்கே ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லப்படவில்லை. அவர் எத்தனை மணிக்கு வருவார், எத்தனை மணிக்கு போவார், எத்தனை மணிக்கு செயல்படுவார் என்பதை குறித்து அங்கே வெளிப்படுத்தவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையாம் ஆண்டு புறப்பார் என்பதை குறித்தும் அங்கே வெளிப்படவில்லை. அதனால இங்கே வேதம் ஒரு மறைக்கப்பட்ட சத்தியமாக மறைவான காரியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறது. அப்படியானால் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் திருடன் இன்ன ஜாமத்திலே வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடாவது விட்டு இருப்பான் என்று அறிவீர்கள். அப்படியானால் ஒரு கள்ளன் இன்றைக்கு வீட்டை வருகிறான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? போலீஸுக்கு அறிவிச்சு அதுக்கேற்ற மாதிரி கேமரா எல்லாம் வச்சு காரியங்கள் எல்லாம் வச்சு இந்த நாட்களை அவனை பிடிக்கிறதுக்கு அனுப்போம். ஆனா பாருங்கள், ஆண்டோடைய வருகையும் இந்த நாட்களை அப்படியாகும். ஏனென்றால் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். Glory to God. அதனாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமானை வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களை வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஆயத்தமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத் தருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப எந்த வேளையிலே ஆண்டவர் வருவார், எந்த நாட்களிலே வருவார் என்பது ஒருவனுக்கும் இந்த நாட்களில் தெரியாது. அதே மாதிரி தான் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எத்தனையாம் தேதி பிறந்தார், எத்தனையாம் ஆண்டு பிறந்தார், எத்தனை மணிக்கு பிறந்தார் என்று சொல்லி இன்று வரைக்கும் ஒருத்தருக்கும் இந்த நாட்களில் அந்த வெளிப்பாடுகள் கிடைக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், இந்த 25ஆம் தேதி டிசம்பர் 25 அது ஆண்டவர் உண்மையிலே பிறந்த நாள் அல்ல. இந்த நாட்களிலே அதற்கு சரித்திரம் வேறு காரியத்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே அந்த ரீதியிலே அந்த நாட்களிலே பாருங்கள், இந்த 25ஆம் தேதி பரிசு பொருள்களை இந்த நாட்களை ஜனங்கள் தங்களுக்குள்ளே மாற்றி சந்தோஷமா இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த காரியத்தை வைத்துத்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தான் பாருங்கள் ஆண்டவருடைய பிறப்பை அந்த இடத்திலே வைத்து அப்படியாக இந்த நாட்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படின்னா ஒரு பரிசு பொருளாக இந்த பூமி கொடுக்கப்பட்டார். அந்த வார்த்தையை வைத்துத்தான் இந்த நாட்களில் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காலநிலைக்கு இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டுகள் இந்த நாட்களில் இந்த காரியங்களை உருவாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களே அங்க பாருங்கள், இந்த நாட்களே அடுத்த வார்த்தைகளே போகும். இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை வந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த வசனங்கள் இஸ்ரவேலின் அங்கே முரட்டு குணத்தையும் மனம் திரும்பாது நிலைத்து நிற்கும் குணத்தையும் காட்டுகிறது. இதனாலேதான் அவர்கள் மேல் வரும் தேவ கோவாக்கினை வெளிப்படுத்துகிறது. அவர்களுக்கு இந்த நாட்களில் உண்டான நெருக்கத்தின் மத்தியில் கூட அவர்கள் தங்களை தாழ்த்தி அங்கே
நறுங்குண்ட இருதயத்துடன் அவரிடத்திலே இந்த நாட்களிலே திரும்பவில்லை என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இப்படி சூழ்நிலைகள் நடந்தாலும் அங்கே அதற்கு பின்பாக கூட அவர்கள் தங்களை தாழ்த்தி தேவனிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே திரும்பவில்லை. ஏனென்றால் வேதமே சொல்லுகிறது பாருங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிற ஜனங்கள். அப்படி நாங்கள் பார்க்கிற வேளையிலே எதை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் சொல்லி சொன்னால், இந்த ஜனங்களுடைய சுபாவம் ஜென்ம சுபாவம் ஐயா. மனம் திரும்புவதற்கு பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க இந்த நாட்கள், சில பேர் களவெடுப்பாங்க. கடையில போயிட்டு இருந்தா, அதாவது ஷாப்பிங் மால்ல போயிட்டு களவெடுப்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை அட்லீஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் பிரெட் எடுப்பாங்க, அல்லது சாக்லேட் எடுப்பாங்க, அல்லது ஒரு சிகரெட் பேக்கெட், ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டிருப்பாங்க. ஆனா அவங்களை பிடித்து இந்த நாட்களை போலீஸ்ல ஒப்படைத்தோ செக்யூரிட்டியில ஒப்படைத்தோ அந்த காரியங்களை செய்து விட்டால், அவர் இந்த நாட்களை ஒரு 2 கிழமையோ 3 கிழமை கடைக்கு வராது என்று சொல்லி இந்த நாட்களை அவங்களுக்கு அவர் ஸ்டாப் பண்ணி இருந்தால், மறுபடியும் 3 கிழமை கழிய விட்டு மறுபடியும் திரும்ப வந்து அதே காரியத்தை தான் இந்த நாட்களை சொல்லுவார். என்னன்னு சொன்னா, அந்த மனம் திரும்புதல் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நாய் வாழ நிவித்த முடியுமான்னு சொல்லி. நாய் வாழ நீங்க எப்படி நிவித்த மாட்டீங்க கடைசி. நாயின் வால் இந்த நாட்களிலே பாருங்க அப்படி சுருண்டு போய் இருக்கும். அந்த சுருண்ட வாழை நீங்க நிறுத்தினால், ஒரு கம்பியை அப்படியே சுத்தி கட்டி விட்டாலும் ஒரு 5 நாளோ 1 மாசம் கட்டி விடுங்க. கட்டி விட்டு திரும்ப அவுட் விட்டீங்க, அது மறுபடியும் அப்படி சுருண்டோன்னு தான் வந்து நிற்கும். மறுபடியும் ஏன்னு சொல்லி சொன்னால், அதே விதமாக இந்த நாட்களில் ஜென்ம சுபாவம் இருக்கிற மனுஷர்கள் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே மனம் திரும்பாதவர்களாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகள். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிற இந்த நாட்களிலே, ஆண்டவர் இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே நாங்கள் உத்தமமும் உண்மை உள்ளவர்களுமாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஆண்டவருடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லா காரியங்களையும் செய்து இந்த நாட்களை பரிசு பொருளை குடித்து இந்த நாட்களே, இன்னும் ஒரு சிலரை பார்க்கிற வேளையில், நம்முடைய தேசத்திலே இருக்கிற நாட்களிலே பார்க்கிற வேளையிலே, இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் வருகிற வேளையில தான் பழைய பகைமைகளை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அவர்கள் தங்களுடைய சகோதரங்களோடு இந்த நாட்கள் ஒற்றுமையாவர். கன நாட்கள் பகையா இருக்கும். அந்த பகை எல்லாவற்றையும் மறந்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொன்னால், அவர்கள் அங்கே இந்த நாட்களே அந்த ஜனங்களோடு தாங்கள் இந்த நாட்களே ஒற்றுமையாக இந்த நாட்களே வந்து இந்த நாட்களை சந்தோஷமா இருப்பார்கள். அதுதான் கிறிஸ்துமஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த ஆண்டோட அந்த பிறப்பு நாளை வைத்து அதே இந்த நாட்களே மையமாக வைத்து அவர்கள் இந்த நாட்களே சந்தோஷமா இந்த நாட்களை கொண்டாடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறபடி ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே அவருடைய அந்த சொல்லப்பட்ட இந்த குணாதிசயங்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் சொல்லப்படுகிறது பாருங்கள். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுன்னு சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே 5 காரியங்களை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த 5 காரியங்களை உடையவர் தான் இந்த நாட்களிலே கர்த்தர் துவம்னு சொன்னால், ஒரு ராஜ்யம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறாம், அவருடைய தோல் மேலே இந்த நாட்களில் இருக்கிறதாம்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அது என்ன ராஜ்யம் சொன்னால், பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த நாட்களில் இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சொல்லு கூட இந்த நாட்களிலே நியாயம் தீர்க்கிற வேளையிலே விலக மாட்டார். சரியாக நீதியாக இந்த நாட்களில் நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு மனுஷன் என்று சொன்னால், நமக்கு தெரிஞ்ச ஜட்ஜா இருந்தால், நமக்கு தெரிஞ்ச லோயரா இருந்தால் லோயர்ன்னு ஏதாவது ஒரு பொய்யகியை சொல்லி இந்த நாட்களில் இவரை ரிலீஸ் பண்ணிடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இப்ப ஐஸ்வர்யவான்களா இருந்தால் அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு ஏழை அங்கே ஒரு வழக்கை கொண்டு போனால் அந்த ஏழையினுடைய வழக்கு நிராகரிக்கப்படும், ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா ஐஸ்வர்யவான் என்ன செய்வான், சந்தோஷமா சிரிச்சு கொண்டு இந்த நாட்களை வருவான். கர்த்தருடைய பிள்ளை, ஏன் அவன் குற்றவாளி என்று அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த நாட்களை அவன் அதை வெளிப்படுத்த மாட்டான். ஆனால் கர்த்தருடைய ஆட்சியிலே கர்த்தருடைய காரியத்தில் இந்த நாட்களே அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. ஏனென்று சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களிலே நீதியாய் இந்த நாட்களிலே நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இந்த நாட்களே இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், ஜனங்களுடைய அந்த அகந்தைகள், மனப்பெருமைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலேயே கர்த்தர் இந்த நாட்களே அப்படிப்பட்ட ஜனங்களுடைய காரியங்களை திருத்தும்படியாகத்தான் இந்த நாட்களே இந்த பூமியில இந்த நாட்களே மனுஷனாக வந்தார். பாருங்க, ஏதோன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமை ஓலையும் உருவாக்கி இந்த நாட்களை அவர்களை சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி இந்த நாட்களை வைத்தார். நல்லது. ஆனால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். வஞ்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமா இந்த நாட்களை பொய்யை சொல்லி இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அவர்கள் பாருங்கள், இந்த நாட்களை ஆண்டவர் அவர்களை இந்த நாட்களே
ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, வேதத்துல பாருங்க, ஆதியாகமத்தில் சொல்லப்படுகிறது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் ஒளித்திருக்கிறேன் ஆண்டவரே உங்களுக்கு பயந்து. ஏன் நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறார். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அவன் அது சரி ஓமன்னு சொல்லி சொன்னவன் பாரு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களை சரி வான்னு கூப்பிட்டு அவனுக்கு ஒரு மிருகத்தை அடிச்சு அந்த மிருகத்துடைய தோலை கொடுக்கிறார், உயிர் அதை கட்டி கொண்டு நில்லுங்கன்னு சொல்லி. என்னன்னு சொன்னா அவங்களோட மானம் காப்பாற்றப்பட வேண்டும் சொல்லி. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தவர்கள் அவள் அந்த இடத்துல ஆண்டவரிடத்திலே ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் என்று அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அவருடைய அகந்தை நிமித்தம் அவர்கள் இந்த நாட்களை மன்னிப்பு கேட்கவில்லை. ஆண்டவரே நான் செய்த தவறுதான் ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு ஒரு விஷயம் இறங்குங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த காரியத்தை மாற்றி இருப்பார். ஆனால் அவர்களுக்கு அந்த இறங்குகிற காரியம் இல்லை, அதாவது அவர்களுக்கு இந்த மனம் திரும்புகிற காரியம் இல்லை. அதே விதமாகத்தான் இன்றைய நாட்கள்ல இருக்கிற சமுதாயம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்த நாட்களை தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கும். இன்றைக்கு ஜனங்கள் இந்த நாட்களை நான் தான் செய்கிறது சரி, நாங்கள் தான் செய்கிறது சரி என்று சொல்லி இந்த நாட்களை தங்களையே இந்த நாட்களை மகிமைப்படுத்திக் கொண்டு தங்களையே இந்த நாட்களை உயர்த்தி கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனாலும் தாங்கள் செய்கிறது பிழை என்பதை இந்த நாட்களில் எவரும் ஒத்துக்கொள்ள மாட்டார். நீங்க பாருங்க, ஆரிடத்துல போய் பேசி பாருங்க, அவன் சொல்லுவான் நான் சொல்றதானப்பா சரின்னு சொல்லுவான், அது அப்படித்தான் இருக்கு இப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவான். ஆனா அந்த நாட்களை பாருங்கள், சரி ஓகே இந்த நாட்களை நான் இப்படி சொல்லலாம் தானே, நான் சில வழி நான் தவறு விட்டு இருக்கலாம், தவிர்த்து மன்னிச்சு கொள்ளுங்க கொண்டு அந்த காரியத்தை நாட்களை அப்படியே விட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி விட்டு கொடுக்கிற அளவுக்கு இந்த நாட்களை இல்லை. ஏனென்றால் அது அவர்களுடைய சுபாவம், பெருமை என்பதை, இந்த அகந்தை என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் என கர்த்தருடைய. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை வாழுவோமா இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களை நாங்கள் பிரவேசிக்க முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே இந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே வேதம் எப்படியாக சொல்லுகிறதுன்னு சொன்னால், ஈசாயினுடைய அடிமரத்திலே இருந்த ஒரு கிளை, அந்த கிளை எப்படியாக இருக்குமா, ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்கள் மேலே இந்த நாட்களை ஒரு கிளை இந்த நாட்களை எழும்பி சொலிக்கும். அந்த 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 கிளையாகிய அந்த நாட்களை பாருங்க, அந்த நாட்களே அந்த கிளையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இந்த இடத்துல இந்த நாட்களே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் அது எப்படி என்று சொல்லி சொன்னால் அதைத்தான் மூன்றாவது சொல்லப்படுகிறேன் பாருங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து ஆளப்படும் வருங்கால புதிய உலகை பற்றியும் மகிமையான அந்த வர்ணனையும் இங்கே இந்த நாட்களே ஏசாயா இந்த நாட்களே கொடுக்கிறாருன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பாருங்க இந்த நாட்களை பாருங்கள், மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போற வேளையிலே இந்த தீர்க்கதரிசிகளோ இவர்களோ இந்த நாட்களை உயிரோடு இருக்கிறார்களா? இல்லை. ஆனால் ஏற்கனவே நடக்க போகிற காரியத்தை குறித்து கூட இந்த நாட்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆவியானவருடைய உந்தனிலான இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே வருங்கால புதிய உலகை பற்றியும் இங்கு இந்த நாட்களே ஏசாயா கொடுக்கிறார். கிளை என அர்த்தம் அங்கே சொல்லப்படுகிறது, அதாவது நெட்சர் என்றும் எபிரேய பதத்திலே இந்த நாட்களிலே இருந்துதான் இந்த நாட்களிலே நாசரேத் என்ற ஊரிலே முளைத்தது என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. நெட்சர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எபிரேய பதம். அந்த எபிரேய பதத்துக்குரிய காரியம் என்னவென்று சொன்னால் நெட்சர் என்றுதான் சொல்லப்படுகிறது. நேனா இட்டனா சர் நெட்சர் என்று சொல்லி அதை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் நாசரேத் என்று சொல்லி இந்த நாட்களிலே அதை தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் பாருங்கள், நாசரேத் என்னும் ஊரிலே இந்த நாட்களிலே முளைத்தது நசரேன் என அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மத்தேயு 2:23 சொல்லப்படுகிறது. நசரேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அழைக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அப்ப நாசரேத்திலே இருந்து வந்தவர் என்றும் அல்லது கிளை மனிதன் என்றும் கூறலாம். ஈசாயின் அடிமரத்திலே இருந்து துளித்திருக்கிற கிளையாக இருப்பார் என்று அவரை குறித்து இந்த நாட்களே கூறப்படுகிறது. ஈசாய் என்பது தாவீதின் தகப்பனுடைய பெயராகும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 4வது அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். நான் ஏசாயா 4 பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது இப்படியாக நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ஏசாயா 4 சொல்லப்படுகிறது பாருங்கள். 2வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும், பூமியின் கனி
அவர்களுக்கு இந்த நாட்களிலே சிறப்பும் அலங்காரமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் என்ன காரணம் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாட்களிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இந்த நாட்களே இருக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த நாட்களை குறித்து இஸ்ரவேலில், அதாவது வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அப்பொழுது ஆண்டவர் சியோனில் குமாரத்திகளின் அழுகையும் கழுவி நியாயத்தை ஆவி என்னும் சுட்டரிப்பேன். ஆவியிலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலே இருந்து நீக்கிடும் போது சியோனிலே இருந்து மிகுதியான எருசலேமுக்கு அங்கே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவனும் பரிசுத்தன் என்றும் சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சியோன் மலைகளில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பகல் மேகத்தையும் புகையையும் இரவிலே இந்த நாட்களில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசம் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேல் காவல் உண்டாயிருக்கும். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இப்படியான ஒரு காரியத்தை தேவன் இந்த நாட்களை உருவாக்குவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே 7வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வழியிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஏசாயா 7 7:14 சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை அற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால் பாருங்கள், தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதில் 2 ராஜாக்களால் அங்கே விட்டு விடப்படும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு வயதிலே என்ன செய்தார்? எண்ணெயும் அங்கே வெண்ணையும் தேனையும் சாப்பிட்டார்னு சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனா இங்க பார்க்கிற வழியிலே இதைத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேறு ஒரு சில, அதாவது நாட்களை பார்க்கிற வழியில் ஒரு சமயங்கள், ஒரு மதங்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? அதை இந்த நாட்களிலே இந்த வேதத்திலே இருந்து சில காரியங்களை எடுத்து தங்களுக்கு சாதமாக இந்த நாட்களை நடத்தி கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக திட்டவட்டமாக ஏசாயா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இந்த நாட்களை வேதம் எப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே கர்த்தருடைய வருகையையும் கர்த்தருடைய காரியத்தையும் குறித்து இந்த நாட்களிலே அங்கே தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களிலே ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரத்திலே நாங்கள் இந்த நாட்களை வாசிப்போம். இந்த நாட்களை இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 12வது வசனம் சொல்லுகிறது, மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதியரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். இப்ப பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே புறஜாதிகளை ஆளும்படியாக இந்த நாட்களில் தோன்றினார் கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப ஆண்டவர் இஸ்ரவேல், அதாவது இந்த நாட்களிலே எருசலேமிலே பிறந்திருந்தாலும், ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் யூதேயா, சமாரியா, எருசலேம் எங்கிலும் பாருங்கள் இந்த நாட்கள் எல்லா இடமும் நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களிலே சுற்றி திரிந்தார். அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களே அவருடைய அந்த பிறப்பின் நிமித்தம் பாருங்கள், அவர் உருவாக்கின சீசர்களின் நிமித்தம் இன்றைக்கு பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொன்னால், புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் அந்த ஜீவனுள்ள தேவனை நம்பும்படியாக, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்தது நிமித்தம், அவர் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களை மன்னித்தது நிமித்தம் தான் இன்றைக்கு நாங்கள் அங்கே உயிர் வாழக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், புறஜாதியரை ஆளும்படிக்கு, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியா சொல்லுகிறது, புறஜாதிகளை ஆளும்படிக்கு அங்கே எப்படி என்று சொன்னால் எழும்புகிறவரும் ஒருவர் தோன்றுவார், அவரிடத்திலே புறஜாதியர் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா. இப்ப ஏசாயாக்கு என்னையா தெரியும் பாருங்க, இன்னைக்கு நாங்க புறஜாதியரையா, நாங்க பிறப்பிலேயே இந்த நாட்களிலே என்ன எப்படித்தான் இருந்தாலும் நாங்கள் வேறு தேசத்தை சேர்ந்தவர்கள், வேறு மதத்தை இந்த நாட்கள் செய்து. இப்ப ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? ஆபிரகாம் விக்கிரகாராதனைக்காரர். ஆனா ஆபிரகாம் விக்கிரகாராதனைக்காரனா இருந்த ஆபிரகாமுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னா பாருங்கள், ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்கள், இங்க வாப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, விக்கிரகத்தை விட்டுட்டு வா,
உண்ட மதத்தை விட்டுடுவா, உண்ட காரியத்தை, உண்ட பாரம்பரியத்தை விட்டுடுவா, நான் உன்னை இப்படியாக ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி. அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நீ விக்கிரகத்தை ஆராதிக்கிறியா மகனே, இந்த நாட்களே விட்டுடுவாப்பா, விட்டுடுவா. இந்த நாட்களே நான் உன்னை இந்த நாட்களே எனக்கு நான் உனக்குள்ளே என்னை வெளிப்படுத்த போறேன்னு சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை அழைத்திருக்கிறார். இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவரை நானும் நீங்களும் நம்பிக்கை வைத்தது நிமித்தம் தான் அவரை குறித்து நாங்கள் பேசவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த இடத்திலே நாங்கள் இந்த நாட்களே வந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்கள், ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் புறஜாதியா இருக்கிற எங்களுக்கு ஆண்டவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. முதலாவது அறிந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சமாரியா இஸ்ரேல் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், உமக்கும் எங்களுக்கு சமாரியருக்கும் யூதருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள், அங்கே ஆண்டவர் அந்த சமாரியா வழியாக போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். இன்றைக்கு எங்களிடத்திலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு வர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம், அது இன்றைக்கு நேற்றல்ல, உலக தோற்ற முதலே இந்த நாட்களிலே எழுதி வைக்கப்பட்ட காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. நான் என்னுடைய தாயினுடைய கருவிலே உருவாக முன்னே இந்த நாட்களிலே, அதே போல இன்றைக்கு எந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய தாயுடைய கருவிலே நீங்கள் உருவாக முன்னே இந்த நாட்களிலே தேவன் உங்களை குறித்து திட்டவட்டமாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தையாக இருக்கிறது. புறஜாதியாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களில் இந்த ரட்சிப்பை தந்த பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த நாட்களிலே எவ்வளவு மகிமை உள்ளவர் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான அன்பு சோதனை, கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறது இந்த நாட்களிலே எல்லாரும் கொண்டாடலாம். இந்த நாட்களிலே என்ன நோக்கத்தோடு கொண்டாடுகிறோம், எப்படி கொண்டாடுகிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அங்க பாருங்கள், இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டான எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தோடும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலடிகள், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நாட்களை பாருங்கள், இப்படியாக அந்த அப்போஸ்தலர்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மகத்துவமாய் வல்லமையாய் இந்த நாட்களில் எழுதி வைத்துக்கிறது மட்டுமல்ல, அந்த பழைய ஏற்பாடுல இருக்கிற இந்த ஏசாயா தீர்க்கதரிசி, இன்னுமா இந்த நாட்களை அநேக மீகா தீர்க்கதரிசிகள் போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஏன் அவரை குறித்து எழுதி வைத்துக்கிறான்னு சொல்லி சொன்னால், அங்கே நடக்க இருக்கிற சம்பவத்தை அவர்களுடைய உள்ளத்திலே, அவர்களுடைய ஆவிலே ஆண்டவர் போடுகிற வழியிலே அவர்கள் அதை பேசுகிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்கள்ல பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு இந்த இவர்கள் எல்லாம் இந்த நாட்களை கடந்து போயிட்டோம். ஆனா பாருங்கள், வார்த்தை மாறாதையா, அந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்திட்டு போயிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இப்ப பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு புதிய ஏற்பாட்டுல தான் அவருடைய பிறப்பை குறித்து நாட்களை சொல்லப்படுது. ஆனால் எந்த ஆண்டு என்ன காரியம் இந்த நாட்களே சொல்லவில்லை. இந்த சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை பிறந்த, ஆனால் இந்த வேளையில ஏசாயா தீர்க்கதரிசி இருக்கிறாரா? இல்லை. ஆனால் அவருக்கு ஏற்கனவே ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டு எல்லாம் முடிஞ்சுதப்பா என்று சொல்லி இந்த நீதியை சொல்லு, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. உன்னுடைய வேலை. யோவான் ஸ்நானனுக்கு என்ன வேலை? யோவான் ஸ்நானன் வருகிறவருக்கு பாதையை ஆயத்தப்படுத்துகிறேன். அதாவது அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, நான் அவருக்கு வழி ஆயத்தப்படுத்தும்படியாக வந்தனான்னு சொல்லி சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள். சொல்லிவிட்டு நாட்களை திரும்பி பார்க்கிற வேளையிலே யோர்தான் நதியில நிக்கிற திரும்பி பார்க்கிற வழியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். சொல்ற, இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார். உடனே அவர் நினைச்சிட்டா இந்த வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி ஆண்டு சொன்னா, இங்க வாப்பா, இந்த வேலை முடியல, முதலாவது நீ என்ன செய், எனக்கு நான் என் நீதியை நிறைவேற்றுவதற்கு நீ அந்த ஞானஸ்தானத்தை எனக்கு தான்னு சொல்ற. அவர் சொல்றாரு, உங்களோட கையால நான் எடுக்க வேண்டியிருக்க, நீங்க என்னுடைய கையால கேட்கிறீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி அந்த நீதியை நிறைவேற்றும்படியாக அந்த காரியத்தை யோவான் ஸ்நானன் செய்து முடிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவருக்கு பின்பாக பாருங்கள், யோவான் ஸ்நானனை அங்கே சிறையில வைக்கிறார்கள். இந்த ஊழிய பாதை அவரோட முடியுது. அருமையான கர்த்தருடைய, ஏனென்று சொல்லி பார்க்கிற வேளையிலேயே தேவன் அங்கே முன்குறித்த காரியங்களை செய்யற வார்த்தை ஒரு நாளும் மாறாதையா. அந்த வார்த்தை இந்த நாட்களை அப்படியே இருக்கும். கர்த்தருடைய காரியத்துக்காக, கர்த்தருடைய நாட்களுக்காக, கர்த்தருடைய வருகைக்காக ஜனங்களை இப்படியாக ஆயத்தப்படுத்தி விட்டு யோவான் அந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களே தலை போனாலும் சரி என்று சொல்லி அங்கே சிறையில இருக்கிறத எங்கே காணக்கூடியதாக இருக்கிற. இதுதான் இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஊழியமாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த
இந்த நத்தார் இந்த நாட்கள், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியத்தை, ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை, ஆண்டவர் இந்த நாட்களிலே வரப்போறார் என்பதை ஜனங்களுக்கு இந்த நாட்களை அறிவித்து, ஜனங்களை இந்த நாட்களிலே தேவனுடைய பக்கமாக இந்த நாட்களை திருப்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பாருங்கள். இவர் சமாதானம், அங்கே நீதி, நன்மை, இவற்றால் இந்த நாட்களிலே மீட்கப்பட உலகை ஆளுவார். இந்த தீர்க்க தரிசனத்தின் முதல் நிறைவேறுதல் சுமார் 700 வருஷங்களுக்கு பின் இயேசு கிறிஸ்துவின் அங்கே பிறந்தபோது நடைபெற்றது. அதன் முழு நிறைவேறுதலையும் அவரது 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க. அதில் ஒரு பகுதி இந்த நாட்களில் நிறைவேறிவிட்டது. எப்ப? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்ததிலே அந்த காரியத்திலே இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ஒரு பகுதி பார்ட் 1 இந்த நாட்கள் நிறைவேறிட்டு, ஆனால் இன்னும் 2வது பகுதி இருக்கிறது. என்ன? அங்கே ஆண்டவர் மறுபடியுமாய் வரப்போகிறார். குழந்தையாக வந்த பூமிக்கு ஒரு, அதாவது நாட்களை பாருங்கள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். பாருங்கள், பாலகனாக பிறந்தார், குமாரனாக அந்த நாட்களை கொடுக்கப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை வருகிற வழியிலே தெய்வ குமாரனாக, ராஜாதி ராஜாவாக, மேசியாவாக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த நாட்கள் ஒரு ராஜ நடையோடு கம்பீரத்தோடு இந்த நாட்களிலே பூமியை ஆளும்படியாக மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் வரப்போறார். நாங்கள் ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே உங்களை குறித்து, உங்களுடைய சுபாவங்களை குறித்து, உங்களுடைய செயல்பாடுகளை குறித்து, நீங்கள் எந்த இடத்திலே பிறப்பீர்கள் என்பதை குறித்து நாட்களை தெளிவாக அந்த நாட்களை வேதம் நமக்கு சொல்லி வைத்திருக்கு. அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை ஆண்டவரே, உங்களுடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் அந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் மாற்றப்படும்படியாக ஆண்டவரே இந்த நாட்களை கிருபை தாருங்கப்பா. இந்த ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவரே, யார் யாருக்கு நாங்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த நாட்களிலே எங்களுக்கு இந்த நாட்களை சொல்லுகிறீர்களோ, ஆவியானோட உங்களோடு அந்த காரியத்தை செய்ய அந்த கிருபையை எங்களுக்கு தந்தருளும்படியாக உங்களுடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இணையதளத்தை நடத்துகிற அன்பு சகோதரர் லேசியாவும் அவருடைய குடும்பத்தையும் இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய வருகை குறித்து தான தேவ செய்தியுடன் இணைந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். அவருடைய வருகையை குறித்து எடுத்து வந்த தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு, மதிய நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசகரின் பின்வாணர் அவர்கள் தேவ செய்தி கூட வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரை அவர் குடும்பத்தாரை ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.